ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 25% இடஒதுக்கீடானது பறிபோகின்ற நிலை ஏற்படுவதாக கடந்த 2 நாட்கள் முன்பாக அறிந்து கொண்டோம். ஏறத்தாழ 9 சீட்டு இரட்டை குடியுரிமை உள்ள தமிழகம் மற்றும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் அதை கைப்பற்றி கொண்டு, அதுவும் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இடஒதுக்கீட்டில் அந்த பங்களிப்பை பெறுவதற்கான முயற்சி நடைபெறுவதாக தெரிய வந்துள்ளது. இரட்டை குடியுரிமை பெற்றுக்கொண்டு ஒரு அரசு அதிகாரி என்பவர் ஜிப்மர் மருத்துவமனையில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தால் அல்லது டெபுடேஷன் பணியிட மாற்றம் பெற்றிருந்தால் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஒதுக்கீடு வழங்க வேண்டுமே தவிர, தங்களுடைய பிள்ளைகளினுடைய மருத்துவ படிப்பிற்காக 1 வருடத்திற்குள்ளாக குடியிருப்பு சான்றிதழ் பெற்று அதன் மூலம் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் தங்கள் பிள்ளைகளுக்கு இடம் பெறுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுச்சேரி மாநில மாணவர்களுடைய மருத்துவ கனவை சீர்குலைக்கும் விதமாக இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கின்ற காரணத்தினால் இரட்டை குடியுரிமை பெறுகின்ற மாணவர்களுடைய தந்தையின் குடியுரிமையை அரசினுடைய ஒப்புதல் பெற்ற பிறகு, புதுச்சேரி மாநில அரசின் ஒப்புதல் அல்லது அபிடாவிட் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையிலோ அல்லது மத்திய அரசு நிறுவனங்களிலோ பணிபுரிவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் செய்து அதன் பிறகு அந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 1-2 சீட்டுகளே சென்ற கடந்த ஆண்டுகளில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டு 9 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுகின்ற புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுகின்ற இடஒதுக்கீட்டை வெளி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் புதுச்சேரி இடஒதுக்கீட்டிலே பெறுவதற்கான முயற்சி நடைபெறுவதாக தெரிகிறது. ஆகவே இது சம்பந்தமாக மாண்புமிகு மத்திய அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்களிடமும் நம்முடைய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களிடம் இது சம்பந்தமாக புகார் தெரிவித்துள்ளோம். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். ஆகவே ஜிப்மர் நிர்வாகமானது நியாயமாக புதுச்சேரி மாநிலம் கிடைக்க வேண்டிய 25% ஒதுக்கீட்டை புதுச்சேரி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அனுமதிக்க புதுச்சேரி அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆமா, அதுபோன்று குடியுரிமை வழங்கப்பட்டிருந்தால் அதை உடனடியாக ரத்து செய்யவும் மாண்புமிகு முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன். இரட்டை குடியுரிமை என்பது அவர்கள் இருக்கின்ற மாநிலத்தினுடைய குடியுரிமையை ரத்து செய்துவிட்டு புதுச்சேரி மாநில குடியுரிமை பெற வேண்டும். அரசு உயர் அதிகாரிகள், IAS, PCS போன்ற அதிகாரிகளாக உருவாக்கப்பட்ட விதியினை தவறான முறையிலே தமிழகத்தை மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் பயன்படுத்தி கொண்டு ஜிப்மர் மருத்துவமனையில் வேறு ஏதாவது ஒரு பணியில் தங்களுடைய பணியை டெபுடேஷன் அடிப்படையில் பெற்று 1 வருட காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர்களுடைய சொந்த மாநிலத்திற்கு சென்று விடுகிறார்கள். அவருடைய மாணவர்களுடைய சேர்க்கை முடிந்த பிறகு இது கண்டிக்கத்தக்கது. அதுவும் குறிப்பாக புதுச்சேரி மாநில மாணவர்களுடைய இடங்களை பறிபோகுது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்ற நடைமுறையை ஜிப்மர் நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என வேண்டுகோள் வைக்கின்றோம்.